முதல்ல கலைஞருக்கு செம்மொழிக்கான அங்கீகார விருது ஒன்று கவிப்பேரரசு வைரமுத்து மதுரையில் தருவதா ஒரு ஏற்பாடு. அந்த நிகழ்ச்சிக்கு நாங்கள் நண்பர்களோட காரில் பயணம் பண்ணோம். பெரம்பலூரை தாண்டி நாராயணமங்கலங்கிற ஒரு வில்லேஜை தாண்டும் போது நாங்கள் பயணித்த காரும் எதிரில் வந்த கண்டெய்னர் லாரியும் ஒன்றுக்கு நேருக்கு நேர் மோதி ஒரு மிகப்பெரிய விபத்து. வேகத்தில் எங்கள் கார் ஒரு 30 அடி பறந்து கவுந்தது. அந்த மாதிரி நேரத்தில் என்னுடைய கால் ஒரு 6 துண்டா நொறுங்கிருச்சு. தலையில் ஒரு மிகப்பெரிய காயம், ஸ்கார் பார்த்தீங்கன்னா தெரியும், பெரிய அளவிலான காயம். உடனடியாக திருச்சியில் இருக்கிற காவேரி மருத்துவமனையில் அனுமதிச்சு ஒரு 10-15 நாள் அங்கே ட்ரீட்மெண்ட்டு. அதுக்கப்புறம் ஒரு 6 மாதம் தொடர்ச்சியாக இந்த சிகிச்சையிலே இருந்தேன். அப்போ மருத்துவர்கள்லாம் சொன்னது, நீங்கள் இனிமேல் வாழ்நாள் முழுக்க தமனம் போட்டு உட்கார முடியாது, வேகமாக நடக்க முடியாதுன்னாங்க. அதே ஒரு சேலஞ்சாக எடுத்துகிட்டு தொடர்ச்சியாக நடக்க ஆரம்பித்து ஓட ஆரம்பித்து இன்னைக்கு போன வாரம் வரைக்கும் ஒரு 166 மாரத்தான்கள் உலகம் முழுக்க ஓடி இருக்கிறேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு. 1.31 கோடி கலைஞர் மகளிர் உரிமை திட்ட பயனாளிகளுக்கு ரூபாய் 5000.